எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஏப்ரல் 12 மற்றும் 13 இந்த 2 தினங்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்டமிஸ் 2 என்பது எந்த விண்வெளி நிறுவனத்தின் திட்டமாகும்? ஆன்சர் நாசா. ஆந்திர தலைநகர் அமராவதி மேம்பாட்டுக்காக உலக வங்கி எவ்வளவு நிதி விடுவித்தது? ஆன்சர் 3165 கோடி. அமெரிக்காவில் முதன்முறையாக சுவாமி விவேகானந்தரின் முழு உருவச் சிலை எந்த நகரில் திறக்கப்பட்டது? ஆன்சர் சியாட்டில். ஏழை நாடுகளுக்கு வழங்கப்படும் நிதியுதவி 2025 எத்தனை சதவீதம் குறைந்துவிட்டது? ஆன்சர் 23%. சைக்ளோன் 4 என்பது எந்த இரு நாடுகளுக்கிடையேயான கூட்டு இராணுவ பயிற்சியாகும்? ஆன்சர் இந்தியா மற்றும் எகிப்து. தமிழக உள்துறை செயலராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மணிவாசன். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் இஸ்மாயில் உமர் குயல்லே. இந்தியாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி மையமாக சாதனை படைத்த துறைமுகம் எது? ஆன்சர் முந்த்ரா துறைமுகம். உலகின் முதல் ஒருங்கிணைந்த வனவிலங்கு மற்றும் கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம் எது? ஆன்சர் வந்தாரா பல்கலைக்கழகம். ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நடைபெற்றது? ஆன்சர் ஏப்ரல் 13ஆம் தேதி. சமீபத்தில் காலமான ஆஷா போஸ்லே கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர்? ஆன்சர் பாடகி. ஆசிய பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஆயுஷ் ஷெட்டி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார். ஆன்சர் வெள்ளி பதக்கம். மாண்டி கார்லோ மாஸ்டர்ஸ் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். மெக்சிகோவில் நடைபெறும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் காம்பவுண்ட் மகளிர் அணிகள் பிரிவில் இந்தியா டேஷ் பதக்கம் வென்றுள்ளது? ஆன்சர் கோல்டு மெடல். இப்போ டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்கலாம். ஏப்ரல் 14 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு குவாட். இன்னைக்கு என்ன குவாட்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடைய ஒரு குவாட் தான் பார்க்க போகிறோம். கவனிங்க. எவ்ரிபடி இஸ் அ ஜீனியஸ், பட் இஃப் யூ ஜட்ஜ் அ ஃபிஷ் பை இட்ஸ் எபிலிட்டி டு கிளைம்ப் அ ட்ரீ, இட் வில் லிவ் இட்ஸ் ஹோல் லைஃப் பிலீவிங் தட் இட் இஸ் ஸ்டூபிட். அதாவது என்னென்னா, எவ்ரிபடி ஜீனியஸ், எவ்ரிபடியே ஜீனியஸ், எல்லாருமே வந்து அறிவாளிகள், திறமைசாலிகள், அதுதான். ஆனால் இப்போது நீங்கள் ஃபிஷ் இருக்கு இல்லையா, மீனை வந்து நீங்கள் மீனால் மரம் ஏற முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மீன்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா, மீன் என்ன நினைக்குன்னா, அது தண்ணியில் வாழ்கிறது அதோட திறமைன்னு நினைக்காம, நம்மளால் கிளைம் பண்ண முடியலையே, மரத்தில் ஏற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய முழு வாழ்க்கை ஹோல் லைஃபையுமே ஒரு முட்டாளாக அது வாழ்ந்து கழிக்கும் அந்த தண்ணீருக்குள்ளே. ஸோ அந்த தண்ணீருக்குள்ளே வாழ்கிறது தான் அதோடைய ஒரு எபிலிட்டி, அதுதான் அதோட சாதனை அப்படிங்கிறதே புரியாமல் அது அப்படி வாழ்ந்துடும், முட்டாளாகவே வாழ்ந்துடும். இன்னொருத்தவங்க உங்களால் படிக்க முடியல, அல்லது உங்களால் நீ வந்து நல்லா விளையாட மாட்ற, நீ ஒரு திறமையான ஆள் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து அவங்க சொல்கிறத கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வாழ்க்கை முழுக்க முட்டாளாக தான் வாழ முடியும். உங்களுக்கு எல்லாருக்குமே திறமை இருக்குது. அந்த திறமை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான். இன்னொருத்தவங்க சொல்கிறது தான் உங்கள் திறமையாக இருக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்குன்னு திறமை இருக்குது. இன்னொருத்தவங்க இதில் நீ இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. அதை நீங்கள் நம்புறது தப்பு. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். உலகிலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு எது? ஆன்சர் இந்தியா. ஸோ இந்தியா தான் உலகிலே வந்து அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடாக இருக்குது. ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பேசியிருப்பாங்க, அதில் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனால தான் பார்க்குறோம். உலகிலே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடாக இந்தியா இருக்குது. 2014 ஒப்பிடும்போது முனைவர் பட்டம் பெற்றிருப்பாங்க இல்லையா இந்தியாவில், அதில் வந்து பெண்களோட எண்ணிக்கை இப்போது இரட்டிப்பாயிருக்கு. 2014 இருந்ததை விட முனைவர் பட்டம் பெற்ற பெண்களோட எண்ணிக்கை இப்போது இரட்டிப்பாயிருக்கு. அடுத்து கணினி மற்றும் அறிவியல் ஆய்வு மேற்கொள்ளக்கூடிய பெண்களோட எண்ணிக்கையும் 43% அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். பெண் சிசு கொலையை தடுக்க பெண் கல்வியை ஊக்குவிக்க எந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. இது 2015 ஜனவரியில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஸ்கீம். பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ பாலின சமத்துவத்தை மேம்படுத்துறது, அடுத்து பாலின விகிதத்தை மேம்படுத்துறது. இப்போ பெண் குழந்தைகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி இல்லாமல் பாலின விகிதத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, பெண் குழந்தைகளுக்கு கல்வி வழங்குறது, அவங்களுக்கு அதிகாரம் அளிக்கணும், அவங்கள பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் சுகன்யா சம்ருதி யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமும் இருக்கும்.
இந்த ஸ்கீமில் வந்து 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளோட பேரில் ஒரு அக்கௌண்ட் சேமிப்பு கணக்கு அப்படிங்கிறத தொடங்கி ₹250 1.5 லேக், அதாவது 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வருஷம் இதாவது எவ்வளோ அமௌண்ட் வேணால் போடலாம். 1.5 லேக் வரைக்கும் அதிகபட்சமாக வருஷம் அவங்க போட்டுட்டு வராங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து 21 வருஷத்துக்கு அப்புறமா இது முதிர்ச்சி அடைஞ்சிடும், அந்த தொகையை வந்து வாங்கிக்கலாம். இதுக்கு வந்து 8.2% வரைக்கும் வட்டிங்கிறது கொடுக்குறாங்க சுகன்யா சம்ருதி யோஜனாவுக்கு. இந்த பேட்டி பச்சாவோ மற்றும் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ இந்த திட்டத்தின் கீழ் தான் இந்த சுகன்யா சம்ருதி யோஜனாவும் செயல்படுத்துகிறாங்க. ஸோ பெண் சிசு கொலையை தடுக்கிறது, அவங்களுக்கு கல்வி வழங்குறது, பாதுகாப்பு அளிக்கிறது, அதிகாரம் அளிக்கிறது தான் இந்த பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம். இந்த ஸ்கீம் வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் மூலமாக செயல்படுத்தப்படுகிறது. 3 மினிஸ்ட்ரி வந்து செயல்படுத்துகிறாங்க. ஒன்று வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், இன்னொன்று வந்து சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம், அடுத்து மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம். இப்போது இது பார்த்திங்கன்னா எஜுகேஷன் மினிஸ்ட்ரியாக மாற்றிட்டாங்க. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் வந்து இப்போ கல்வி அமைச்சகமாக மாற்றிருக்காங்க அப்படின்னு நம்ம தெரியும். அடுத்து இதோட நோக்கம் என்ன, நாட்டுடைய பெண் குழந்தைகளுடைய பாலின விகிதத்தை வந்து குறைஞ்சிட்டு வருது இல்லையா, அதை வந்து மேம்படுத்தணும். பெண்களுக்கு தங்கு தடை இல்லாமல் அவங்களுக்கு கல்வி அதிகாரம் வழங்குவது தான் இந்த ஸ்கீமு. அடுத்து பிரதான் மந்திரி மாத்ரு வந்தனா யோஜனா. இந்த ஸ்கீம் 2017 ஜனவரி 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுது. ஸோ இது ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண இந்திரா காந்தி மாத்திருத்துவ சஹ்யோக் யோஜனா, இந்த திட்டத்தை மாற்றி அமைச்சு தான் இந்த மாத்ரு வந்தனா யோஜனாங்கிறது 2017 லான்ச் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு 5,000 ரூபி வந்து உதவித்தொகை கொடுக்குறாங்க. 2வது குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை வந்து பெண் குழந்தையாக இருந்தால் மட்டும்தான் உதவித்தொகை கொடுப்பாங்க. அது எவ்வளோ கொடுப்பாங்கன்னா 6,000 ரூபி வந்து கொடுப்பாங்க. ஸோ வயது தகுதி அப்படிங்கிறது 19 வயதான பெண்களுக்கு தான் இந்த ஸ்கீம் வந்து பயன்பெற முடியும். 19 லட்சத்துக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் தாய்மார்களுக்கு வந்து 1000 கோடி நிதி உதவியானது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாஸ்ட் 11 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய பேரில் 3 கோடி வீடுகள் கட்டப்பட்டிருக்கு, 32 கோடி பெண்களுக்கு வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டிருக்கு, மகப்பேறு விடுமுறை அளிப்பாங்க இல்லையா ஒர்க் பண்ணக்கூடிய உமன்ஸுக்கு 26 வீக்ஸாக அதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மகப்பேறு விடுமுறை அப்படிங்கிறது 26 வாரங்களாக நீட்டிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஸ்டின் என்னென்னா, இந்த வங்கி கணக்குகள் தொடங்குவதற்கான அந்த திட்டத்தோட பேர் என்ன, வீடுகள் கட்டுவதற்கான திட்டத்தோடைய பேர் என்ன, மத்திய அரசுடைய திட்டம்? இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணிடுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். நாட்டின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 3.4% வந்து நம்ம நாட்டுடைய சில்லறை பணவீக்கம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு மார்ச்லன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் மார்ச்சில் சில்லறை பணவீக்கம் 3.4% அதிகரிச்சிருக்கு. இப்போ நம்ம பேஸ் இயரை ரீசெண்டாக தான் மாற்றி அமைச்சிருப்பாங்க. 2011 இருந்தது பேஸ் இயர் இதுக்கு முன்னாடி, இப்போ 2024 மாற்றிருக்காங்க. ஸோ அதன்படி சில்லறை பணவீக்கம் மார்ச்சில் 3.4% இருக்குதுன்னு சொல்லிட்டு மத்திய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகமானது தெரிவிச்சிருக்காங்க. பணவீக்கத்தில் வந்து தெலுங்கானா தான் வந்து 5.83% ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. மிசோரம் வந்து 0.66% மிக குறைவான பணவீக்கம் கொண்ட மாநிலமாக இருக்குது. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம். உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2008 தான் தமிழ்நாட்டில் வந்து கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறது லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது இப்போது மூளைச்சாவு அடைகிறாங்க இல்லையா, அவங்களுடைய உறுப்புகளை தானமாக பெற்று உறுப்பு தேவைப்படுறவங்களுக்கு இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படும். அதுதான் இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம். ஸோ மூளைச்சாவு அடைந்தவங்ககிட்டேருந்து இந்த மாதிரி உறுப்புகள் பெறுவதற்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இந்த மாதிரி உறுப்புகள் தானமாக கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் சொல்லிட்டு 2023 அறிவிச்சிருப்பாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 2023 செப்டம்பர் 23 இந்த மாதிரி மூளைச்சாவு அடைந்து உறுப்பு தானம் செய்கிறவங்களுக்கு அரசு சார்பில் மரியாதையானது வழங்கப்படுகிறது தமிழ்நாட்டில். ஸோ இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்னால கடந்த வருஷம் 226 பேருடைய உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டிருக்கு. 1476 உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டு இத்தனை பேருக்கு வந்து மறுவாழ்வு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ ஒரு சாதனை படைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது லாஸ்ட்டு 3.5 மாதத்தில்
100 பேருடைய உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு ஒரு 500க்கும் மேற்பட்டோருக்கு மறுவாழ்வு வழங்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறுப்புகள் இதயம் இந்த மாதிரி உறுப்புகள் இருக்கு இல்லையா, ஒரு 500 உறுப்புகள் பெறப்பட்டு 500க்கும் மேற்பட்டவங்களுக்கு மறுவாழ்வு வழங்கப்பட்டிருக்கு. அப்பாயின்மெண்ட்ஸ். ஆஸ்திரேலிய இராணுவத்தின் முதல் பெண் தலைமை தளபதி யார்? ஆன்சர் சூசன் கோயல். ஸோ இப்போது ஆஸ்திரேலியாவில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் முதல் பெண் தலைமை தளபதி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த சூசன் கோயல் என்பவங்க. ஸோ இவங்க தான் இந்த சூசன் கோயல். ஸோ இப்போ ஆஸ்திரேலிய இராணுவத்தில் ஃபஸ்ட் டைம் பெண் தலைமை தளபதி நியமிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க தான் இந்த சூசன் கோயல். ஆஸ்திரேலியாவில் 125 இயர்ஸ்க்கு அப்புறமா இராணுவ வரலாற்றிலே ஃபஸ்ட் டைம் இந்த தலைமை பொறுப்பை இந்த சூசன் கோயல் வந்து ஏற்கிறாங்க. ஆஸ்திரேலிய இராணுவ படையில் பார்த்திங்கன்னா 21% பெண்கள் வந்து பங்களிப்பு வழங்குறாங்க. இதை வந்து 2030க்குள்ளே 25% உயர்த்துறதுக்கு டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ அதன்படி இப்போது அங்கே தலைமை தளபதியாக இராணுவ தலைமை தளபதியாக சூசன் கோயலை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். இந்திய இராணுவ அகாதமியில் தேர்ச்சி பெற்ற முதல் பெண் அதிகாரி யாருன்னா சாய் ஜாதவ். அடுத்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியுடைய முதல் பெண் தலைவர் யாருன்னா கிறிஸ்டி கவன்ட்ரி. இந்திய கடற்படையில் முதல் பெண் போர் விமானி யாருன்னா ஆஸ்தா புனியா. தமிழகத்துடைய முதல் பெண் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். எல்சிஏ தேஜஸ் போர் விமானத்தில் முதல் பெண் போர் விமானியாக மோகனா சிங் வந்து இப்போது பயணிச்சிருக்காங்க. இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். இடைநிற்றல் விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். ஸோ இப்போ ஸ்கூல் படிக்கும்போது பாதிலே பார்த்திங்கன்னா படிக்கிறத நிப்பாட்டிடுவாங்க, ட்ராப் அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இடைநிற்றல் விகிதத்தில் தமிழ்நாடு 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ தமிழ்நாடு இடைநிற்றல் விகிதத்தில் பார்த்திங்கன்னா 4.5% 3ஆவது இடத்துல இருக்குது. இந்தியாவில் இடைநிற்றல் விகிதம் 12.6% இருக்குது. முன்னணி மாநிலங்கள்லாம் மணிப்பூர், ஹிமாச்சல பிரதேசம். அடுத்து இப்போது தொடக்க கல்வியில் சேர்க்கை செய்கிறாங்க இல்லையா, 1 to 5th வரைக்கும் தொடக்கப்பள்ளி கல்வியானது கற்பிக்கப்படுது இல்லையா, அதில் பார்க்கும்போது அதில் அட்மிஷன் அப்படிங்கிறது 99.5% 2ஆவது இடத்துல இருக்குது தமிழ்நாடு. நம்ம இந்தியாவில் தொடக்க கல்வி சேர்க்கை விகிதம் 96.5% இருக்குது. மேல்நிலை கல்வி சேர்க்கை விகிதம் வந்து தமிழ்நாட்டில் 81.5% இருக்குது. இந்தியாவில் வந்து 57.6% இருக்குது. 5th பிளேஸில் தமிழ்நாடு. அடுத்து பாலின சமநிலை குறியீடு. தமிழ்நாடுடைய பாலின சமநிலை குறியீடு அப்படிங்கிறது 1.01. இந்தியாவில் வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்கும்போது 16. பிளாஸ்டிக் கழிவுகள் உற்பத்தி செய்கிறதுல 1000 பேருக்கு 5.64 டன் பிளாஸ்டிக் கழிவுகளானது உற்பத்தி ஆகுது தமிழ்நாட்டில். புதைப்படிவ எரிபொருள்கள் பயன்படுத்துறதுல தமிழ்நாடு 7ஆவது இடத்துல இருக்கு. இம்பார்ட்டன்ட் டே. உலக சமத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஏப்ரல் 14ஆம் தேதி தான் இந்த உலக சமத்துவ தினம், வேர்ல்டு ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிறது நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். யாருடைய பிறந்த நாள்னா அம்பேத்கருடைய பிறந்த நாள் தான் நம்ம உலக சமத்துவ தினமாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அம்பேத்கர், டாக்டர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் 1891 ஏப்ரல் 14ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 1956 காலமாயிருக்காங்க. இந்திய அரசியலமைப்புடைய தந்தைன்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. இந்தியாவில் முதல் சட்ட அமைச்சர் மற்றும் நீதித்துறை அமைச்சராக இவர் இருந்திருக்காங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்புடைய முதன்மை சிற்பியாக அழைக்கப்படுறவரும் அம்பேத்கர் தான். ப்ளஸ் இந்திய அரசியலமைப்புடைய வரைவு குழுவுடைய தலைவராக அம்பேத்கர் இருந்திருக்காங்க. இவர் இறந்ததுக்கப்புறம் 1990 பாரத ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. 64 துறைகளில் வல்லுநராகவும் 9 மொழிகள் அறிஞ்சவராகவும் அம்பேத்கர் இருந்திருக்காங்க. நவீன புத்தர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைக்கப்படுறாரு. அடுத்து ஒரு சில முக்கியமான ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல் 14ங்கிறது சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். ஸோ எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. இவங்க பெண், ஆண், இவங்க உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க, இவங்க தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவங்க, அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் ஆர்டிகல் 14. பிரிவு 15 அப்படிங்கிறது அதே தான், பாகுபாடு காட்டுவதற்கு தடை விதிப்பதற்கான ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16ங்கிறது இப்போ கவர்மெண்ட் ஜாப்னா எல்லாருக்குமே அதில் வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தக்கூடியதான் ஆர்டிகல் 16. ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது தீண்டாமை ஒழிப்பை வலியுறுத்தக்கூடிய ஆர்டிகல். அடுத்து ஆர்டிகல் 18 வந்து பட்டங்கள் ஒழித்தல் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். அடுத்து சரத்து 32 ஆர்டிகல் 32, அதுதான் வந்து இந்திய அரசியலமைப்புடைய ஆன்மா, இதயமும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது. அதாவது ஏன் அப்படின்னா, இப்போ அடிப்படை உரிமைகள், இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது மீறப்படுது அப்படின்னா அந்த டைமில் சுப்ரீம் கோர்ட் வந்து ரிட்ஸ் இஷ்யூ பண்ணலாம்.
நீதி பேராணைகள் அப்படிங்கிறது இஷ்யூ பண்ணலாம். ஸோ அதனால தான் அந்த அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு ஆர்டிக்கலாக இந்த சரத்து 32 இருக்கிறதுனால இது அரசியலமைப்புடைய இதயமும் ஆன்மாவும் சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? இந்தியா. 2030 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளை இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட்டாக எப்போ நடந்துச்சுன்னா 2010 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடந்துச்சு டெல்லியில். ஸோ நெக்ஸ்ட் இப்போது 2030 அகமதாபாத்தில் நடத்துறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் நடக்கப்போகிற இந்த காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் கிரிக்கெட், ஹாக்கி இதெல்லாமே இடம்பெறும் சொல்லிட்டு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவிச்சிருக்காங்க. 17 விளையாட்டுகள் இதில் இடம்பெறும். தடகளம், நீச்சல், டேபிள் டென்னிஸ், குத்துச்சண்டை, ஆர்டிஸ்டிக், ஜிம்னாஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 17 விளையாட்டுகள் அப்படிங்கிறது இடம்பெறும் சொல்லியிருக்காங்க. அதில் ஹாக்கி, கிரிக்கெட்டும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ஷார்ட் நியூஸ். இந்தியாவில் 3 மாதத்துக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் அந்த நிலக்கரி உற்பத்திங்கிறது பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக 1 பில்லியன் டன் நிலக்கரி உற்பத்தி எட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ரீசெண்டாக பார்த்துருப்போம். அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் லாஸ்ட்டாக பார்த்துடலாம். ஏப்ரல் 14 கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலகிலேயே அதிக பெண் விமானிகளை கொண்ட நாடு எது? ஆன்சர் இந்தியா. பெண் சிசு கொலையை தடுக்க பெண் கல்வியை ஊக்குவிக்க எந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. நாட்டின் சில்லறை பணவீக்கம் எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? ஆன்சர் 3.4%. உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2008ஆம் ஆண்டு. ஆஸ்திரேலிய இராணுவத்தின் முதல் பெண் தலைமை தளபதி யார்? ஆன்சர் சூசன் கோயல். 2024-25ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் தலா வருமானம் 3,61,619 ரூபாய். மகப்பேறு இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 5ஆம் இடம். இடைநிற்றல் விகிதத்தில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 3ஆம் இடம். உலக சமத்துவ தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஏப்ரல் 14. 2030ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் இந்தியா. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.